our students are going to perform the spiritual value of vocational course. அம்மா அம்மா என்னப்பா எக்ஸாம்லாம் எப்படி முடிச்சிருக்க? எக்ஸாம்லாம் சூப்பராக முடிச்சிருக்கேம்மா. அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க் எடுப்பேம்மா. அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருக்குமா. என்னது இது? உங்களுக்கே தெரியும், எனக்கு சின்ன வயசுலேருந்து சிஸ்டர் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசைம்மா. என்ன சிஸ்டர் ஆகுறியா? அதெல்லாம் வேணாம்ப்பா, நீ எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, நீ சிஸ்டர் ஆகிட்டேன்னா நான் என்னப்பா பண்ணுவேன்? ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா. சரி, சண்டே மாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம். ஏதாச்சும் நல்ல பதிலாக சொல்லுங்கம்மா. சரி சரி பார்க்கலாம். சிஸ்டர் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் ஜெனி. என்ன விஷயம் இங்கே வந்திருக்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சிஸ்டர். பேசலாமே. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் சிஸ்டர், ஆனால் அவள் சிஸ்டராக போகணுன்னு ஆசைப்படுறா சிஸ்டர். நான் என்ன பண்ணட்டும், நீங்களே சொல்லுங்களே. பைபிளில் இறை அழைத்தலை பற்றி படிச்சிருப்பேன். இப்போ அதை பற்றி பார்த்துட்டு நீ ஒரு நல்ல முடிவாக எடுக்க நீ. சரிங்க சிஸ்டர். முதலாம் இறை அழைத்தல் ஆடு மேய்த்து கொண்டு வருதல். பச்சை முச்செடி எரிகிறதே, ஆனால் தீண்டு போகவில்லையே. அருகில் சென்று பார்ப்போம். மோசே மோசே, எங்கிருந்து குரல் வருகிறது? எரியும் முட்புதரை பார், அங்கேயே நில். நீ நிற்கும் இடம் புனிதமானது. உன் மிதியடிகளை கழற்றி விட்டு வா. நான் இஸ்ரேலியரின் கடவுள். என் மக்கள் எகிப்தில் படும் துன்பங்களை கண்ணுற்றேன். நீ பார்வோனிடம் சென்று என் மக்களை விடுவிக்கச் சொல். ஆண்டவரே, நான் திக்குவாயாயிற்றே. நான் ஆடு மேய்ப்பவன். மோசே மறுத்து கொண்டே இருக்கிறார். உனக்கு ஆரோனை அனுப்புகிறேன். அவன் உனக்கு வாயாக இருந்து பார்வோனிடம் பேசுவான். நான் சொல்வதை பார்வோன் எப்படி நம்புவான்? உன் கையில் இருக்கும் கோலை தரையில் போடு, உடனே அது பாம்பாக மாறிவிடும். இதை பார்வோனிடம் செய்து காட்டு. இவ்வாறு கடவுளின் இறையழைத்தலை மோசே ஏற்று இஸ்ரேல் மக்கள் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார். இரண்டாம் இறையழைத்தல். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். அப்பொழுது சவுலின் பார்வை பறிபோனது. என் கண்கள் திறந்தே இருக்கிறது, ஆனால் என்னால் பார்க்க இயலவில்லையே. நான் என்ன செய்ய வேண்டும்? நீ எழுந்து தமஸ்குவிற்கு போ. அங்கே நிகழ வேண்டியது உனக்கு அறிவிக்கப்படும். அனனியா சென்று சவுலின் கைகளின் மீது தொட்டார். உடனே மீன் சிதற்களை போன்று அவரின் கண்களில் இருந்து உதிர்ந்தது. சவுலுக்கு மீண்டும் பார்வை கிடைத்தது. அன்று முதல் சவுல் பவுல் என அழைக்கப்பட்டார். ஆண்டவரின் இறை அழைத்தலை ஏற்று கிறிஸ்துவிற்காக வாழ்ந்தார். மூன்றாம் இறை அழைத்தல். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களும் ஆசீர் பெற்றவர் நீரே. பயப்படாத மரியாளே, நீர் உன்னதமானவர். ஆண்டவரின் பூரண அன்பையும் அருளையும் நீ பெற்றுள்ளீர். திருமணத்திற்கு முன்பு ஆண்டவரின் கிருபையால் நீர் ஒரு அதிசய குழந்தையை பெற்றெடுப்பீர். அக்குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவேன். அவரே ஆண்டவரின் குழந்தை. இந்த உலகின் இரட்சகர் அவரே. இந்த உலகை ஆளப்போகும் இறைமகன் அவர். அவரது ஆட்சிக்கு மட்டும் முடிவே இருக்காது. இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றேன். கலங்காதே மரியாளே, ஆண்டவரின் வல்லமை உன் மீது நிழலாயிறங்கும். உமக்கு பிறக்கும் குழந்தை தூய்மையானவர், ஆண்டவரின் மகன். நான் ஆண்டவரின் அடிமை. உன் வாக்குப்படியே எல்லாம் நிகழட்டும். உடனே அங்கிருந்து மறைந்து சென்றார் வானதூதர். நான்காம் இறையழைத்தல். ஆக்னஸ் ஆக்னஸ், என்ன சாரா இந்த பக்கம் வந்திருக்கா? நான் மேம்படிப்பிற்காக அமெரிக்காவுக்கு போறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. ஆமா, நீ மேற்படிப்பு படிக்க எங்க போற? ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது. வாழ்நாள் முழுவதும் இப்பணியை தொடர்ந்து செய்ய நான் துறவியா மாற போறேன். 1931 மே 24ஆம் நாள் தெரசா என்னும் பெயர் தாங்கி லொரேட்டோ துறவி சபையில் சேர்ந்தார். ஏழ்மை, எளிமை, அன்பு, இரக்கம், கனிவு, தொண்டு
தொண்டு ஆகிய நற்செய்தி மதிப்பீடுகளை தமதாக்கி ஏழை எளிய புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் அன்னை தெரசா இறையழைத்தலை ஏற்று இறைப்பணியை ஆற்றினார். இப்போ இத்தனை பேர்த்தோட இறை அழைத்தலை பார்த்துருப்ப, அதனால உனக்கு கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் சிஸ்டர், எனக்கு நல்லாவே இதுலேருந்து தெளிவு கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு நல்ல முடிவா எடுமா. கண்டிப்பாக நான் ஒரு நல்ல முடிவாக எடுப்பேன் சிஸ்டர். நம்ம எத்தனை பேர் இறை அழைத்தலை ஏற்க தயாராக உள்ளோம்? நாமே சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். Thank you students for your spiritual value through this gift. 7 creatures of God. முதல் நாள். முழு உலகம் இருளால் மூடப்பட்டிருந்தது. அப்போது இறைவன் சொன்னார், ஒளி உண்டாகட்டும். உடனே ஒரு பொற்கதிர் மின்னியது. ஒளி இருளை வென்றது. சூரியனின் தங்க ஒளியால் பூமி உயிர் பெற்று துடித்தது. இறைவன் அன்றைய படைப்பை பார்த்து நல்லது என்றார். இரண்டாம் நாள். இறைவனின் கைஜாலம் நீலவானம் அழகாக மின்னியது. தன்னுடைய படைப்பை பார்த்து இறைவன் நல்லது என்றார். மூன்றாம் நாள். பூமி வடிவெடுத்தது. மலைகள் தோன்றின, ஆறுகள் ஓடின, காய்கள், பழங்கள், கனிந்த மரங்கள் தன் கிளையை விரித்தது. பூக்கள் அழகாக மலர்ந்து மனம் வீசியது. இறைவன் இதையும் பார்த்து நல்லது என்றார். நான்காம் நாள். சூரியன் பகலில் பிரகாசிக்க செய்ய, சந்திரனை இரவில் ஒளிவிடச் செய்தார். நட்சத்திரங்கள் அழகாய் மின்னின. வானம் நகையால் அலங்கரிக்கப்பட்டது போல் ஜொலித்தது. ஒளியின் அமைப்பை பார்த்து இறைவன் நல்லது என்றார். ஐந்தாம் நாள். இறைவன் பூமியில் வாழ பல்வேறு வகையான விலங்குகளையும் பல்வேறு வகையான பறவைகளையும் படைத்தார். அவைகளை ஆசீர்வதித்து பூமியில் பெருகட்டும் என்று சொன்னார். இவைகள் அனைத்தையும் நல்லது என்றார். ஆறாம் நாள். இறைவன் மனிதனை தனது சாயலாக படைத்தார். அவனுக்கு உயிரளித்து பூமியில் உள்ள அனைத்தையும் ஆளுகை செய்யும்படி கூறினார். இயற்கையில் நிறைவை கண்ட இறைவன் அனைத்தும் மிக நன்றாக இருக்கிறது என்றார். ஏழாம் நாள். இறைவன் எல்லா படைப்பையும் பார்த்து மகிழ்ந்தார். அன்று அவர் தன்னைப் போலவே மனிதர்களுக்கும் ஓய்வை கொடுத்தார். ஏனெனில் அந்நாள் இறைவனை தியானிக்கும் நாள். படைப்பின் நிறைவில் சந்தோஷம் பரவியது. எத்துணை அழகு, எத்துணை அழகு,
இறைவா உன் படைப்பு எத்துணை அழகு, எத்துணை அழகு, எத்துணை அழகு. இறைவா உன் படைப்பு எத்துணை அழகு. நீலவானும் நீங்கும் நிலவும் பசுமை வனமும் பரந்த நிலமும் பாயும் நதியும் சேரும் கடலும் பாலைவனமும் பறவை இனமும் எத்துணை அழகு, எத்துணை அழகு, எத்துணை அழகு, எத்துணை அழகு. மேலோந்தாலும் கொண்டாட்டம், காணாவூரு கல்யாணம். மேலோந்தாலும் கொண்டாட்டம், கலகலகலவென ஆடல் பாடும் ஊரே சொலிக்குது. கலகலகலவென ஆடல் பாடும் ஊரே சொலிக்குது. அந்த வீடே சொலிக்குது. அந்த கல்யாணத்தில் திராட்சை ரசம் காலியா போச்சு. அதை கேட்ட மக்கள் எல்லோருக்கும் கவலையா போச்சு. அந்த கல்யாணத்தில் திராட்சை ரசம் காலியா போச்சு. அதை கேட்ட மக்கள் எல்லோருக்கும் கவலையா போச்சு. இயேசு இங்கே வந்தாரு, தண்ணீர் ரசமாச்சு. அற்புதம் ஒண்ணு செஞ்சாரு, திராட்சை ரசமாச்சு. தண்ணீர் திராட்சை ரசமாச்சு. லா 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 லா. La 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 la.